மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் போட்டு தாங்க மீன் குழம்பு வைக்க போகிறேன். புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு போட்டாச்சு. வடகெல்லாம் போடணும். நான் வடகம் போடலாம், கடுகு போட்டிருக்கேன். பக்கத்தில் நம்ம வீட்டில் வந்து சாதம் வெந்துட்டுருக்கு. வெங்காயம் வதங்கிச்சு. முருங்கைக்காயும் தக்காளியும் போட்டுக்கலாம். டைம் ஆகுது, மணி ஆயிடுச்சு. பசங்களுக்கு சாப்பாடு செய்யுது. எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகாத்தூள் உப்பு போடுறேன். கரைச்சிக்கலாம். வந்து குழம்பு எடுத்து ஊற்றிடும். நம்ம வந்து குழம்பு கூட்டி வச்சு குழம்பு கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே அம்மா மீன் கழுவுறாங்க, பார்த்துட்டு வந்துடலாம். எங்கள் ஊரில் வந்து சங்கரா மீன் வந்து விழுப்புரத்தில் கிலோ 500 ரூபாய் விற்கிது. மீன் கழுவியாச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் தலையெல்லாம் வச்சுட்டு குழம்புக்கு தேவையான எல்லாம் வாழை பொறுக்காதா நான் சின்ன மீன் எடுத்து போட்டு இந்த ஒரு சின்ன மீன் இந்த இது வாழை தான் முள் இருக்காது. அது இல்லைம்மா, இந்த இது தலையோடு இருக்காது. அது மிளகாத்தூள் தேவையான போட்டுக்கலாம். கிளறிட்டு காமிக்கிறேன். மீன் வந்து கிளறியாச்சு. நம்ம அதில் பூண்டு போட்டுக்கணும். பூண்டு தட்டி போட்டு வறுத்த நல்லா வாசனை. மீன் இருக்குது, அந்த அப்புறம் வறுத்துக்கலாம். இது இப்போதைக்கு குழந்தைங்க ஸ்கூல் கிளம்புறதுக்கு தான் இதை வந்து இப்போ செய்கிறோம். முருங்கைக்காய் போட்டு சங்கரா மீன் குழம்பு நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. மீன் போட்டாச்சு, நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு. மீன் இது ஒரு இடத்துல குழம்பு கொதிக்குது. அதனால் வந்து இட்லி வந்து இங்கே தான் ஊற்றிருக்கேன். கரண்ட் அடுப்பு வேண்டியது ரொம்ப இதில் போட்டு கொஞ்சம் அரியா பிடிச்சி கொண்டு வந்துட்டேண்ணா. அப்படி தான் எடுத்தேன். மீன் குழம்புனா சங்கரா மீன் குழம்பு தாங்க. உண்மையாகவே டேஸ்ட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக. அது முருங்கைக்காய் போட்டதுக்கு அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுத்துருக்குது குழம்பா. இன்றைக்கி நம்ம பண்ணுறேன். செருக்கு முட்டை எடுமா. பயப்படுறேன். முதல்ல அதில் வச்சுட்டு பிடிக்கவே முடியல. நான் எப்படி பிடிக்கிறது? நான் நுண்ணியில் பிடி துண்டு வச்சுட்டு வந்துட்டு டைம் ஆயிடுச்சு. சாப்பாடு செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வந்து சங்கரா மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சாதம். இந்த சாதத்தை வந்து நம்ம கிண்டி சின்ன பையனுக்கு சாப்பாடு ரெடி பண்ண வேண்டியதான். அதுவே வந்து பெரிய பையனுக்கும் சாப்பாடு வந்து கிண்டி வச்சாச்சு. கிண்டி தான் கேட்பானுங்க. வந்து 2 மீன் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வச்சா திட்டுவான். அவன் திட்டமாக வேணுவான். அவ்வளோதான், அவனை ரெடி பண்ணிடுச்சு. எல்லா மீனையும் வந்து வறுத்து எடுத்தாச்சு. பசங்களுக்கு பெரியவனுக்கு சின்னவனுக்குலாம் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் ரெடி பண்ணி அனுப்பிட்டு தான். இப்போ வந்து பசங்களை காலையே போட்டு கொடுத்துருவேன். நான் குடிக்க மாட்டேன். இப்போ பசங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ குடிக்கிறோம். 7:30 ஆகுது. பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் ஒரு டைம் பாத்திரம் கழுவியாச்சு. அப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து 2வது டைம் வந்து இப்போ பாத்திரம் கழுவி வச்சு. எவ்வளோ பாத்திரம் பாருங்க. இதெல்லாம் இப்போ கழுவுங்க. இதெல்லாம் இப்போ கழுவுங்க. இதெல்லாம் உள்ளே எடுத்து போயிடலாம். எடுமா. எனக்கு பல் எடுத்ததுனால அம்மா வந்து துணி துவைக்கிறாங்க. எனக்கு பல் எடுக்கலனாலும் ஊருக்கு வந்தாங்கன்னா அம்மா தான் துணி துவைப்பாங்க. அம்மா துவைச்சாங்க, நான் அலசுவேன். வந்து அம்மா துவைச்சிருக்காங்க, நான் அலச போகிறேன்.
சொல்கிறது இது ஃபுல்லாக ஆகுது. நான் அலசிட்டு உங்கள்கிட்ட பார்க்கணும். சச்சி மீன் குழம்பு அம்மா வந்து இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. சாப்பிட்டு போகிறோமா? கேமரா வந்து என்னுடைய கேமரா சரியில்லை. சரியில்லை, அதுதான் பளிச்சுன்னு இருக்கும். இல்லைன்னா நாங்கள் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்றாங்க அம்மா. இப்போ சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குமா? முருங்கைக்காய் எடுத்துக்குது உன் குழம்ப. முருங்கைக்காய் மீன் குழம்புல முருங்கைக்காய் போட்டு வச்சுன்னா செம்மையாக இருக்குதுல்ல? சூப்பராக இருக்குப்பா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இன்றைக்கி மீச்சரை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.